Hi students, competitive exam கேட்கப்படுற questions எப்படி answer பண்றதுன்னு பார்க்கலாம். The number of numbers from 1 to 200 which are divisible by 10 but not divisible by 30 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1ல இருந்து 200 வரைக்கும் 10ல டிவைட் ஆகிற நம்பர்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன். 0ல முடிகிற நம்பர்ஸ் எல்லாம் இவங்க 10ல டிவைட் ஆகுறாங்க. அப்போ 30ல டிவைட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 30ல டிவைட் ஆகிற நம்பரை மட்டும் கேன்சல் பண்ணிடணும். அப்போ 30, 60, 90, 120, 150, 180 இவங்க மட்டும் என்ன ஆயிருப்பாங்க, கேன்சல் ஆயிருப்பாங்க. ஸோ இதில் மொத்தம் 20 நம்பர்ஸ் இருந்துச்சு. இந்த 20 நம்பர்ஸில் எத்தனை நம்பர் வந்து கட் ஆயிருக்கு? 6 நம்பர் கட் ஆயிருக்கு. அப்போ மிச்சம் இருக்க 14 நம்பரும் 10 டேபிளில் வரும், 30 டேபிளில் வராது அப்படின்றது. அப்போ 14 அப்படின்றது அவங்களோட கரெக்டான ஆப்ஷன். அது உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A class of students strength 44 took an ability test. 5 of them are not qualified the test அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 44 பேர் டெஸ்ட் எழுதல, 5 பேர் செலக்ட் ஆகல அப்படின்னா 39 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. 39 பேருக்கு தான் ரேங்க் வந்திருக்கும். அவுட் ஆஃப் த ரிமைனிங் குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட் சாம் ரேங்க்டு 18th ஃப்ரம் த லாஸ்ட். ஹிஸ் ரேங்க் ஃப்ரம் த டாப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 39 ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ரேங்க் போட்டிருக்காங்க. ஸோ சாம் வந்து பின்னாடி இருந்து பார்க்கும்போது அவனோட ரேங்க் வந்து 18 வந்தது அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருந்து அவன் எத்தனாவது ரேங்க்ல இருப்பான் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பின்னாடி இருந்து 1, 2, 3 அப்படின்னு போட்டு அவன் 18th இருக்கான். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக 39th ரேங்க்ல இருந்திருப்பான். ஏன்னா மொத்தமே அங்கே 39 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இது பின்னாடி இருந்த நம்பர் போட்டா. இப்போ முன்னாடி இருந்த நம்பர் போட்டா இந்த மாதிரி என்ன கொஸ்டின் கேட்டாலும் இப்போ இங்கே 39னா இவன் இங்க இருந்த நம்பர் போடும்போது இவன் ஃபர்ஸ்ட் ரேங்காக இருப்பான். இப்போ 38 ரேங்க் வாங்கினவன் செகண்டாக இருப்பான். இதோட அடிஷன் பாருங்களேன், 1 + 39 40, 2 + 38 40 வருது. அதே மாதிரி கடைசி ரேங்க் வாங்கினவன் 39 இருப்பான், இதுவும் 40 தான். ஸோ பின்னாடி இருந்த முன்னாடி இருந்தோம் நம்ம ரேங்க் போடும்போது அடிஷன் எப்பவுமே ஒரே மாதிரி தான் வரும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அடிஷன் 40 வருது. அப்போ இங்கேருந்து பின்னாடி இருந்து 18 ரேங்க் வாங்கின ஒருத்தன் 40லேருந்து மைனஸ் பண்ணால் போதும். 40லேருந்து மைனஸ் பண்ணும்போது 22 கிடைக்குது. ஏன்னா 22 18 ஆட் பண்ணால் தான் நமக்கு 40 வரும். அப்போ ஃப்ரண்ட்லேருந்து ரேங்க் போடும்போது சாமோட ரேங்க் என்னவா இருந்திருக்கும்னா 22 இருந்திருக்கணும். உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து பாருங்க, ஒரு மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டார்ல வந்து ஒரு பிளேஸ் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இது 4 இருக்கு, உள்ள 5 இருக்கு, இங்க 29 ஆயிருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க அதுக்கு எதிரில் வந்து 28ன்னு கிடைச்சிருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 4ன்ற நம்பரை எடுத்து நடுவில் இருக்கிற 5ன்ற நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 4 + 25 ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு 29 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அதுதான் இந்த 4க்கு எதிரில் இங்கே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த நம்பருக்கும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். இங்கே வெளியில் 3 இருக்கு, நடுவில் இருக்க 5ஐ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ 3 + 25 28ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி -2 இங்கே இருந்தால் அங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ -2 அப்படின்ற நம்பரை 5 ஸ்கொயர்ட் கூட ஆட் பண்ணியிருக்கணும். இப்போ -2 + 25ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது 25ல -2 போச்சுன்னா 23 தான். 23ன்ற நம்பர் தான் அந்த இடத்துல ஃபில் ஆயிருக்கும். அது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கு பாருங்க, அதான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்து ஒரு மிஸ்ஸிங் நம்பர் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரு சர்க்கிளில் ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. இப்போ இது வந்து எதிரில் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 1 - 4 ஆயிருக்கு, 4 59 ஆயிருக்கு, 3 வந்து 2 வந்து 3 ஆயிருக்கு. அப்போ -7 என்னவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட் ஸ்கொயர்ஸும் கியூப்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இந்த 4 வந்து 59 ஆயிருக்கு அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4ன்ற கியூபை கண்டுபிடிச்சிருக்காங்க. 64 வந்திருக்கும். 64லேருந்து ஒரு 5ஐ மைனஸ் பண்ணி 59 அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதே ரூல் படி இந்த 2 யோசிச்சு பாருங்க. இப்போ 2ன்ற நம்பரை முதல்ல கியூப் பண்ணியிருப்பாங்க, 8 வந்திருக்கும். 8லேருந்து 5ஐ மைனஸ் பண்ணியிருக்காங்க, 3 கிடைக்குது. இங்கே கரெக்டாக எழுதியிருக்காங்க பாருங்க. ஸோ இதே ரூல் படி இப்போ இங்கே 1 இருக்கு, அங்கே -4 ஆயிருக்கு. ஸோ முதல்ல 1ஐ கியூப் பண்ணியிருப்பாங்க, 1 தான் வந்திருக்கும். ஏன்னா 1 × 1 × 1 1 தான். அதுலேருந்து ஒரு -5 பண்ணியிருப்பாங்க, அப்போ -4 கிடைக்குது. அதனால தான் 1க்கு எதிரில் -4ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸை கியூப் பண்ணி அதுலேருந்து -5 பண்ணியிருக்கதா ரூல். -7 இருக்குங்க, -7ஐ கியூப் பண்ணால் ஸோ -7ஐ கியூப் பண்ணால் -343 கிடைக்கும். இதுலேருந்து ஒரு -5 அவங்க பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே மைனஸ்லேருந்து ஆட் ஆகும். ஸோ -348ன்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். அது உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு சர்க்கிளில் இருக்க நம்பர் மட்டும் மிஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ரூல் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலாக இப்போ நடுவில் இருக்கிறது ஒரு பெரிய நம்பர். அப்போ அடிஷனில் வந்து ரிலேட் ஆயிருக்கு, அது மல்டிப்ளிகேஷனில் தான் டெஃபினட்டாக ரிலேட் ஆயிருக்கும். இந்த 10 இதுக்கு எதிரில் இருக்க நம்பர் பாருங்க 11 இருக்கு. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 × 11 பண்ணால் 110 கிடைக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி எதிர் நம்பர் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. இங்கே 7 இருக்கு, இங்கே 9 இருக்கு. 7 9s are 63. ஸோ 63 எழுதிக்கலாம். ப்ளஸ்
இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 5 2s are 10ன்னு எழுதிடலாம். ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 183 கிடைக்குது. இதே ரூல் இவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை அங்கே அப்ளை பண்ண முடியும். முதல்ல இங்கே 6 இருக்குது, 6க்கு இதில் 5 இருக்குது. 6 5s are 30 ப்ளஸ் இங்கே 12 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 96 கிடைக்குது. ப்ளஸ் இங்கே 4 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ இது வந்து 28 வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 154. இப்போ இதே ரூல் தான் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இங்கே 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 9 3s are 27 ப்ளஸ் 7 5s are 35 ப்ளஸ் 1 11s are 11. இவங்க எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ 73 கிடைக்குது. அதுதான் உங்களோட சரியான ஆன்சர். 73 அப்படின்றது உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பாக்ஸில் இருக்க ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து CDE அப்புறம் IKM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் இல்லாமல் வேற ஆல்ஃபபெட்ஸ் எழுதிருக்கோம். முதல்ல ஆல்ஃபபெட்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். சிக்கு அப்புறம் எந்த ஆல்ஃபபெட்டும் விடலை, டி எழுதிட்டாங்க. டிக்கு அப்புறம் எந்த ஆல்ஃபபெட்டும் விடாமல் இ எழுதிட்டாங்க. அடுத்த ரோல ஐக்கு அப்புறம் ஜே விட்டுட்டு கே எழுதியிருக்காங்க, ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க. கேக்கு அப்புறம் எல் விட்டுட்டு எம் எழுதியிருக்காங்க, ஒரு லெட்டர் விட்டு விட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, இங்கே ஏ இருக்கான்னு இங்கே வந்து ஜியில் முடிஞ்சிருக்கு. அப்போ ஏக்கு அப்புறம் பிசின்ற 2 லெட்டரை விட்டுட்டு இங்கே டி எழுதியிருப்பாங்க. டிக்கு அப்புறம் இஎஃப் விட்டுட்டு ஜி எழுதியிருப்பாங்க. அப்போ இங்கே 2 லெட்டர் மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டெஃபினட்டாக இங்கே வர வேண்டிய நம்பர் வந்து டி தான். ஸோ டி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. சப்போஸ் 2 டி இருக்க மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த நம்பரே நம்ம கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணணும்ல. அப்போ நம்பருக்கு என்ன ரிலேஷன் இங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே 3, இங்கே 27, இங்கே 9 இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸையும் இந்த லாஸ்ட் பாக்ஸையும் மல்டிபிள் பண்ணி தான் நடுவில் போட்டிருக்காங்க. 3 9s are 27 எழுதியிருக்காங்க. இங்கே 7, இங்கே 12 இருக்குது. 7 12s are நடுவில் 84 வந்திருக்கு. அப்போ இங்கே 5 இருக்குது, இங்கே 13 இருக்குது. 5 13s are 65. அதனால தான் இங்கே 65 வந்திருக்கு. 65Dன்ற முதல் ஆப்ஷன் தான் நம்மளோட சரியான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 5 star 7 வந்து 74 இருக்கு. 2 star 8 வந்து 68 இருந்தா 7 star 8க்கு கீழே இருக்கிறதுல எந்த ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டார்னாலே மல்டிப்ளிகேஷன் அர்த்தம் கிடையாது. இதில் என்ன ரூல் அப்ளை பண்ணால் இந்த 74 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 5 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் 7 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 7 ஸ்கொயர் பண்ணால் 49, இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணால் 74. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ரூல் அப்ளை ஆயிருக்கு. இதே ரூல் 2வது நம்பருக்கும் ஒர்க் அவுட் ஆனால் தான் அதை நம்ம 3rd நம்பருக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ இங்கே 2 star 8ன்னு இருக்குது. இதோட ஆன்சர் 68ன்னு வந்திருக்குன்னா இதே ரூல் அப்ளை ஆயிருக்கான்னு பாருங்கள். ஸோ 2 ஸ்கொயர் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் 8 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கணும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 8 ஸ்கொயர் பண்ணால் 8 8s are 64. அப்போ 2 பேரையும் ஆட் பண்ணால் 68. அப்போ ரூல் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ 2 நம்பரே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறது தான் அவங்க கொடுத்துருக்கிற ரூல். அப்போ 7 star 8 தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. 7 ஸ்கொயர் பண்ணணும், அப்புறம் 8 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். 7 ஸ்கொயர் பண்ணால் 49 வரும், 8 ஸ்கொயர் பண்ணால் 64 வரும். ஸோ 2 பேரையும் ஆட் பண்ணால் 113 கிடைக்கும். 113ன்றது தான் உங்களோட சரியான ஆப்ஷன். அது உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட எக்ஸாமுக்கு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.